ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லூசர் ட்ரேடர் ஜோன். இன்றைக்கி அக்டோபர் 3 நெஃப்டி எக்ஸ்பிரேயில் வந்து நான் எடுத்த ட்ரேட்ஸ் தான். இன்றைக்கி கரெக்டாக வந்து டே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துலையே வந்து ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். பட் டே ஹையை தாண்டி போச்சு. பேங்க் நிஃப்டி ஆனால் வந்து டே ஹையை வந்து தாண்டல. அதுக்கோசரம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டியாக அந்த டே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆச்சு. ஸோ ஆனால் வந்து நான் நிறைய லாட்ஸ் வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். நிறைய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டேன். அட் த மணியில் இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு வந்து 25,500, 550, 600 இந்த மாதிரி எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் வந்து என்னோடய லாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7,000 to 8,000 போயிடுச்சு. பட் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனதும் இந்த இடத்துல என்னோடய லாஸ் ரெக்கவரி ஆகி ஒரு 2,000 ப்ராஃபிட் வரும்போது நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஹோல்ட் பண்ணியிருந்தால் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கும். இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து இந்த வீக் டார்கெட் வந்து செவ்வாய்க்கிழமை முடிச்சிட்டோம். இன்றைக்கி ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு தான் எடுத்தது. பட் வந்து அது லாஸில் போகிற மாதிரி போயிடுச்சு. மேலே போகவும் எல்லாம் வந்து கேப் ஃபில்லிங் அப்படின்னு தான் நினச்சிட்ருப்பாங்க. பட் எனக்கு கேப் ஃபில்லிங் ஆகாது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. டே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் நிஃப்டி டே ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆனும்போது என்னோடய ட்ரேடை வந்து கரெக்டாக இந்த இடத்துல இந்த கேண்டலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒரு 10-5 அந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு டீசென்ட் ப்ராஃபிட் வந்துடுச்சு. நான் எடுத்தது எல்லாமே அட் த மணியில் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து அதுதான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெக்கவர் ஆகும் பாயிண்ட்ஸு. ஸோ அதனால் வந்து அந்தந்த அட் த மணி வரும்போது நான் எடுத்தேன். டோட்டலாக இன்றைக்கி வந்து ஒரு 16 ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த 16 ட்ரான்சாக்ஷனுக்கு நம்மளுக்கு ஒரு 400 அரௌண்ட் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் வரலாம். ஸோ ஒரு 1,700 அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ நல்ல ப்ராஃபிட் தான். அதனால் நான் இன்றைக்கி டே வந்து முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.